வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு, மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடக ராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பயிற்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான விரய ஸ்தானத்துல இருக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையே போதும் இந்த மீன ராசி என்பர்களினுடைய கணிப்புகளை கணிச்சு சொல்றதுக்கு. எல்லாருக்காகவும் விரயத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். அந்த விரயத்தோடு சேர்ந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்றத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில ஏமாற்றத்தை தவிர ஒரு நன்மைகள் எங்களுக்கு நடந்த பாடு இல்லை. ஏன்னா ரொம்ப கிளவரா வேலை செய்யற பேர் வழி எல்லார்கிட்டையும் ஏமாறக்கூடியவர்களும் இந்த மீன ராசி என்பர்கள் தான். குடும்பத்துல ஒரு மீன ராசி என்பர்கள் போறோம் நிறைய விஷயங்களை இழக்கிறதுக்கு, நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றம் அடைகிறதுக்கு. அந்த அளவுக்கு இந்த மீன ராசி என்பர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்பவர்களாகவும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. என்ன மேடம் எதுவோ சொல்றீங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது, ஏமாற்றம்ன்றீங்க உத்வேகம்ன்றீங்கன்னா, உத்வேகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அறிவுரை கூறுறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா இந்த மீன ராசி என்பர்கள் தான். தனக்கு நடக்குதோ இல்லையோ மற்றவர்கள் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உண்டான சில விஷயங்களெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அந்த அறிவுரை கூறுறதுல பிஹெச்டி பெற்றவர்கள், அதாவது டாக்டரேட் பட்டம் பெற்றவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள் தான். ஆனா அந்த அறிவுரையை 1% அட்லீஸ்ட் ஒரு 10% எடுத்துப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில அப்படின்னா எடுத்துப்பாங்க, எடுக்காமலாம் கிடையாது. ஆனா அது அங்க செல்லுபடியாக
ஆகாது. ஏன்னா எல்லாருக்குமே அடங்கி நடப்பவர்கள், கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பவர்கள். அந்த காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல மறைந்த ராசி அப்படின்னா இந்த மீன ராசியாக இருக்கிறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது இவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும். உள்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவமானங்கள், தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் வெளிநாட்டில் சிவப்பு கம்பளம் விரித்து இவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த மீன ராசி என்பவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே மொழி தெரியாத நபர்களோடு இவர்கள் டெய்லி பழகும் போது இவர்களுக்கு உண்டான வாழ்க்கையை புரிதலுக்கு உண்டான ஒரு அத்தியாயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான சில மாற்றங்களை இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில செய்துக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பராபவ வருடத்துல இவர்களுக்கு என்ன நடக்க போகுது, நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க. அந்த சொத்துக்கள்னால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். மேடம் ஜென்மசனி நடந்துட்டு இருக்குது, சொத்துக்கள் வாங்க போறீங்கன்றீங்க. ஜென்மசனி நடக்கும்போது தான் சொத்துக்கள் வாங்குவீங்க. சொத்துக்கள் வாங்கினாதான் உங்களுக்கு கடன் வரும். கடன் வந்தாதான் அதை அடைக்கிறதுக்கு நீங்க போராடிக்கிட்டே இருப்பீங்க. அதனால வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன ஒரு ஏமாற்றங்கள் வரும். இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு லிங்க் தான். அதனால கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய ராசி அதிபதியே 5ஆம் இடத்திற்கு உச்சம் பெற போறார். அதனால குழந்தைகள்னால அபாரமான ஒரு வளர்ச்சிகள், குழந்தைகள் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. குழந்தைகளினுடைய வாழ்க்கை வளர்ச்சியை கண்டு ஒரு பிரமிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய குழந்தை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், கண்டிப்பா அவன் நல்லா வந்துட்டா அவளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் வருடம் இருக்க போது. இந்த காலகட்டத்தில் அதே 5ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவானும் வர்றார். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த இடத்துல இருக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த கேதுவினால நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு, அதாவது 20 வயதுல இருந்து 25 வயதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு டீனேஜ் வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் அப்படின்ற மாதிரியான சில உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வரனுக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னா நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு தருணமும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது வந்தாச்சு அப்படின்னாலே அந்த காதல் திருமணங்களை அதிகப்படியாக விரும்புகின்ற ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அது ஒரு சாதகமான வருடமாக இருக்க போது. டிசம்பர், ஆஃப்டர் டிசம்பருக்கு மேலதான் அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க தயவு செய்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம்னா உங்களுடைய குழந்தைகள் காதல் திருமணத்தை மட்டும்தான் விரும்புவார்கள். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி வாய்ப்புகள் உங்களுடைய தொழிலுக்கு கிடைக்க போது. லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய வளர்ச்சிகள், நீங்க எதிர்பார்த்த ஆர்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் நிறைய ஒரு வீழ்ச்சிகள் அடைந்தாலும் கண்டிப்பாக இந்த வருடம் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கொஞ்சம் இடமாற்றம் செய்துக்கிட்டே இருங்க. அதிகப்படியாக அலைச்சல்களை வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இருந்து உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜென்மசனி ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ நீங்க ஒரு அலைச்சல்லையே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜென்மசனி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. எங்க போனாலும் ஒரு இடத்துல இருந்து ஒரு நாளைக்கு, வாரத்துல ஒரு வாரம் ஒரு நாளாவது அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்றது பண்ணுங்க. சில பேருக்கு என்னால கோயிலுக்கே போக முடியாது அப்படின்ற பட்சத்துல அட்லீஸ்ட் ஒரு போன் எடுத்தாலாவது அந்த போனை எடுத்து அங்க இருந்து ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்றது கண்டிப்பாக இருக்கும். இப்ப எல்லாருமே பேக்கெட்லயே தெய்வ படத்தெல்லாம் வச்சிருக்கிறீங்க, அதனால வீட்டுல இருந்து செய்யணும், அப்படி செய்யணும், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இருந்த இடத்துல இருந்து தெய்வத்தை கூப்பிடுறதுதான். எல்லா இடத்துலயும் தெய்வம் இருக்கு, தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் அப்படின்ற மாதிரியாக எந்த இடத்துல இருந்தனாலும் உங்களுடைய பிரார்த்தனையை கண்டினியூ பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இந்த மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.